ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. தீரன் சின்னமலை உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திய பிறகு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கிறார். சின்னமலை அவர்களின் நினைவு நாளில் அவர்தம் தியாகத்தையும் வீரத்தையும் போற்றி வணங்குகின்றேன். நான் பல முறை அறிக்கை விட்டுட்டேன். தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வெளிவந்திருக்குது. ஆனால் இந்த அரசாங்கம் காவிரி நதிநீர் பிரச்சனை பெறுவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க என்று எதுவுமே தெரியல. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் காவிரி நதிநீர் பிரச்சனை மற்றும் மேகதாது அணை கட்டுவது குறித்து கர்நாடக அரசு எழுப்புகின்ற பிரச்சனைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமையை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைத்து பேசி கருத்துக்களை கேட்டு அதோடு டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு முக்கிய விவசாய பிரதிநிதிகளை கூட்டத்தையும் கூட்டி அவருடைய கருத்துக்களையும் கேட்டு அதற்கு பிறகு மூத்த சட்ட வல்லுநரோடு ஆலோசித்து காவிரி நதிநீர் பிரச்சனைக்கும் மேகதாது பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு காண வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்கனவே நான் ஊடகத்திலையும் பத்திரிகையின் வாயிலாக அறிக்கை வெளியிட்டேன். ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன். அதேபோல தமிழ்நாட்டுக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பெரும்பாலானோர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். விவசாய பிரதிநிதிகளும் அனைத்து விவசாய பிரதிநிதிகளும் அழைத்து கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். ஆனால் இந்த அரசு அதை பற்றி எல்லாம் சிந்திக்கவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை, அதை பொருட்டாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை. இது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. இதற்கு முன்பு இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியா இருந்தாலும் சரி, காவிரி நதிநீர் பிரச்சனையோ மேகதாது பிரச்சனையோ வருகின்ற பொழுது அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டத்தை கூட்டி விவசாய சங்க பிரதிநிதிகளுடைய கூட்டத்தை கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு சட்ட வல்லுநர் மூலமாக சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தில் சந்தித்து இன்றைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாங்கள் தீர்ப்பை பெற்றோம். அந்த தீர்ப்பை கூட இந்த அரசு காப்பாற்ற முடியாத ஒரு நிலையிலே இருக்கின்றது என்பதுதான் வேதனையான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆமா, அங்க இருக்கிற அரசாங்கம் அரசியல் கட்சி தலைவர்களை மதிக்கின்றது, அங்க இருக்கின்ற விவசாயிகளை மதிக்கின்றது. இங்க இருக்கின்ற அரசாங்கம் செயல்படுவதா என்று கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு எந்த அனுபவமே கிடையாது. கட்சி ஆரம்பிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 2.25 வருஷம் தான் ஆகுது. காவிரி நதிநீர் பிரச்சனை முழுமையா எதுவுமே தெரியாது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி, அல்லது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி, இந்த காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு எவ்வளவு போராட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது நாட்டு மக்களுக்கு தெரியும். அதோட பல அரசியல் கட்சி தலைவர்களும் காவிரி நதிநீரை பெறுவதற்கும் மேகதாது அணையை கட்டக்கூடாது என்று எதிர்ப்பு குரல் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இன்றைக்கு நாம் போராடி வருகின்றோம். அதையெல்லாம் வரலாறு தெரியாத ஒரு ஆட்சி தான் இந்த ஆட்சி. அப்படி நீங்க சொல்வது நிஜம்தான். கூட்டப்படும். இப்போ ஏற்கனவே அனைத்து மாவட்ட அமைப்பு நீதியாக உள்ள அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் அழைத்து அதிலே தலைமை கிளையர்கள் வந்திருக்கிறாங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டாங்க. எல்லாமே அவருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கிறோம். சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்தவுடன் ஒவ்வொரு முதலிலே செயற்குழு கூட்டப்படும், பிறகு பொதுக்குழு கூட்டப்படும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த அரசு கையிலாகாத அரசு. நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு இழந்துட்டோம். ஒரு நல்ல உயர்தர மருத்துவ சிகிச்சை கிடைக்கக்கூடிய தமிழகத்திற்கு அந்த வாய்ப்பு நழுவி போய்விட்டது இந்த ஆட்சியார். அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி. காவிரி விவகாரத்தில் தாவேக அரசுக்கு கிஞ்சித்தும் கவலை இல்லை என்று வேதனை தெரிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. காவிரி விவகாரத்தில் அதிமுக பெற்றுத்தந்த தீர்ப்பை கூட காப்பாற்ற முடியாத வகையில் தாவேக அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி.
ஆடி 18 வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்நாளை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.